ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மலர் யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வாராகி அம்மனோட பஞ்சமி தேதி பங்குனி மாதம் எந்த தேதியில் எந்த நேரம் வருகிறது என்பதை பற்றி தாங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். பங்குனி மாதம்னாலே நிறைய விரத நாட்கள் அதிகமாக இருக்குங்க. பூஜைக்கு ஏற்ற மாதம் பங்குனி மாதம்னு கூட சொல்லலாம். அதில் இப்போ பங்குனி மாத தேய்பிறை பஞ்சமி ரொம்பவே விசேஷமானதுங்க. அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் பிறகு வரும் 5வது திதி நாள் தாங்க பஞ்சமி. அமாவாசைக்கு பிறகு வரும் பஞ்சமி திதி வளர்பிறை பஞ்சமி, பௌர்ணமிக்கு பிறகு வரும் பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி என்று எல்லாருக்குமே தெரியுங்க. பஞ்சமி வழிபாடுனாலே வாராகி அம்மன் தாங்க எல்லாருக்குமே ஞாபகம் வராங்க. அப்படி வாராகி அம்மனுக்கும் பஞ்சமிக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கு? ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு நட்சத்திரம் மற்றும் திதியில பிறந்திருப்பாங்கங்க. அதே மாதிரி நம்ம வாராகி அம்மன் பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதியில் தான் அவதரித்தாங்கன்னு புராண கதைகள் சொல்லுதுங்க. எனவே தான் நம்ம ஒவ்வொரு பஞ்சமி அன்னைக்கும் வாராகி அம்மனை வழிபட்டு வரோங்க. இந்த வாராகி அம்மனை நம்ம பஞ்சமி அன்னைக்கு நம்ம வழிபட்டு வர்றதுனால நிறைய பலன்கள் அடைஞ்சிட்டு வரோங்க. போன வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு நான் வீட்டில் சாமி கும்பிடும்பொழுது ஒரு அதிசயம் நடந்ததுங்க. பூஜை அன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்குல நான் உருளைக்கிழங்கு தான் இருந்தது. அந்த உருளைக்கிழங்கை வச்சு நான் பூஜை பண்ணேங்க. ஸோ அந்த வீடியோ நான் ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன். உங்களுக்கு நான் ஐகார்டில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த உருளைக்கிழங்குல வாராகி அம்மன் முகம் தத்ரூபமாக தெரிஞ்சாங்க. எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது. அதை பார்க்கும்பொழுது வாராகி அம்மனே என்னோடய வீட்டில் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷம் இருந்ததுங்க. நான் தொடர்ந்து 5 வளர்பிறை பஞ்சமிக்கு தேங்காய் தீபம் போடுறேன் அப்படின்னு வேண்டிட்டு நான் வாரம் போட்டுட்டேங்க. இப்போ இந்த வாரம் போடுறது நான் 3வது வாரமாக போடுறேங்க. நான் வளர்பிறை தேய்பிறைன்னு கணக்கு வச்சுக்கல, நான் பஞ்சமிக்கு மட்டும்தான் கணக்கு வச்சுக்கிறேன். சப்போஸ் நீங்கள் தேய்பிறை பஞ்சமி அப்படின்னு நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேய்பிறை பஞ்சமி கணக்கு வச்சுக்கோங்க. இல்லை வளர்பிறை பஞ்சமின்னு கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா வளர்பிறை பஞ்சமி கணக்கு வச்சுக்கோங்க. பொதுவாகவே தேய்பிறை பஞ்சமிக்கு எதுக்கு கும்பிடுவாங்க அப்படின்னா, நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே காணாமல் போகணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிறோம். அதாவது தேய்ந்து போயிடணும், தேய்பிறை மாதிரி தேய்ந்து போயிடணும் எல்லாமே அப்படின்ற மாதிரி நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு வேண்டுதலை வச்சுக்கலாங்க. வளர்பிறை பஞ்சமிக்கு நம்ம முன்னேற்றத்திற்கான இன்னும் மேலும் வளர்ந்து வரணும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு வேண்டுதல் வச்சுக்கலாங்க. பங்குனி மாத தேய்பிறை பஞ்சமி எந்த தேதி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/3/2024 வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்குதுங்க. எந்த டைம் தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மாலை 6:21 முதல் மறுநாள் சனிக்கிழமை மாலை 6:27 வரை பஞ்சமி திதி இருக்குதுங்க. சில நாட்கள் ஒரு நாள் ஃபுல்லாகவே இருக்குது. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 2 நாளாக இருக்குதுங்க. வெள்ளிக்கிழமை பாதியிலும் சனிக்கிழமை பாதியும் இருக்குங்க. நான் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணலாமா சனிக்கிழமை பூஜை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமையில் பூஜை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. பொதுவாகவே நம்ம வெற்றிலை தீபமோ தேங்காய் தீபமோ ஏற்றுவது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இரவு 8லேருந்து ஒரு 10 மணிக்குள்ளே நம்ம ஏற்றுவோம். அது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் தாங்க அந்த பஞ்சமி திதி இருக்குது. சனிக்கிழமை சாயங்காலம் பஞ்சமி திதி முடிஞ்சிருது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பஞ்சமி திதியில் தேங்காய் தீபம் வழக்கமாக போட்டுட்டு வரீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலமே நீங்கள் விளக்கு போட்டுடுங்க. சனிக்கிழமை நீங்கள் பகலில் கும்பிட்றீங்க அப்படின்னா சனிக்கிழமை கூட நீங்கள் கும்பிடலாங்க. விரதம் நீங்கள் என்னைக்கு வாராகி அம்மனுக்கு தீபம் ஏற்றுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்துக்கலாங்க. பொதுவாகவே நம்ம வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில் நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். ஸோ அன்றைக்குமே நான்வெஜ் சாப்பிட வேண்டாங்க. வெள்ளிக்கிழமை அதே மாதிரி வீடு வாசல்லாம் நம்ம தொடச்சி க்ளீன் பண்ணி நம்ம பூஜை பண்ணுவோங்க. அதே மாதிரி நீங்கள் வாராகி அம்மன் பஞ்சமி திதிக்கும் எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தி உங்களால் என்ன நெய்வேத்தியம் முடியுமோ அதை வைங்க. நம்ம மனசார எதுவுமே கடவுளுக்கு ஒரு சுத்தமாக இருந்து நம்மளுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வைக்கலாங்க. நீங்கள் வெறும் பானகம் மட்டும் வச்சு கும்பிடுங்க. இல்லை ஒரு மூக்கல்ல முடிஞ்சால் கூட மூக்கல்ல சக்கரவள்ளி கிழங்கு இல்லைன்னா உருளைக்கிழங்கு இப்படி உங்களால் என்ன நெய்வேத்தியம் முடியுமோ அதை வச்சு கும்பிடுங்க. எருமைப்பால் தயிர் இருந்தால் வைக்கலாங்க. அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா வெங்காயம் போடாத உளுந்த வடை செய்யலாங்க. மாதுளம்பழத்தில் தேன் கலந்து நீங்கள் வச்சு கும்பிடலாங்க. இதில் எது உங்கள் கையில் கிடைக்குதோ அதை வச்சு வாராகி அம்மனை மனசார நினச்சி தேங்காய் தீபமோ வெற்றிலை தீபமோ நீங்கள் மனசார நினச்சி ஏற்றி அவங்களோட ஸ்லோகத்தை சொல்லுங்கள். நான் ஏற்கனவே அவங்களோட ஸ்லோகம் என்ன சொல்லணும்னு நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்களோட ஸ்லோகத்தை ஒரு 21 முறையோ இல்லை 108 முறையோ உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். அந்த எண்ணை கணக்கு பண்ணும்பொழுது ஒற்றைப்படை எண்ணாக வரணுங்க. 21 வரும்போது நம்ம அதை கணக்கு பண்ணால் 3 2 + 1 3 108 தடவை அப்படின்னு வரும்பொழுது 8 + 1 9
இப்போ 9 முறை அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாங்க. வாராகி அம்மன் கிட்ட நீங்கள் மனதார வேண்டி உங்களுக்கு வேண்டிய பலன்களை பெறணுன்ட்டு நானுமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல் வேணும்னா என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.